Hi friends, good morning all. Good morning. Welcome all to the live session. Welcome all. Welcome all to the live session. இன்னைக்கு நம்ம அனிமல் கிங்டம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் ஆரம்பிச்சிடலாம். வாய்ஸ் கிளியரா இருக்குதுங்களா? ஸ்கிரீன் தெளிவா தெரியுதுங்களா? அது மட்டும் சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஸ்கிரீன் தெளிவா தெரியுதுங்களா? வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். குட் மார்னிங். வாய்ஸ் அண்ட் ஸ்கிரீன் கிளியரா தெரியுதுங்களா? ஓகே, அப்ப நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். ஸோ அனிமல் கிங்டத்துல இப்ப நம்ம பார்க்க போறது கார் டேட்டா. ஓகே, ஃபைலம் கார் டேட்டா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டோ கார்டேட்ஸ், வெர்டிபிரேட்டா, ஸோ ஆல் 7 கிளாஸஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். என்சிஆர்டி லைன் டு லைன் நோட்ஸ் எடுத்து தான் நம்ம உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ தட் எவ்ரி திங் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்க, கார் டேட்டா இதுதான் பிக்கஸ்ட் செக்ஷன். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சும்மா உங்ககிட்ட சொல்றதுக்காக அப்படி போட்டுப்போம். பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம் எதுனா ஆர்த்ரோபோடா, லார்ஜஸ்ட் கிளாஸ் எதுனா இன்செக்டா, மறந்துடக்கூடாது. நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் அதிகமா இருக்கிற ஃபைலம் எதுனா ஆர்த்ரோபோடா, கிளாஸ் எதுனா இன்செக்டா. அதிகமா படிக்க வேண்டியது நமக்கு எதுல அதிகமா இருக்கு? கார்டேட்ஸால. ஸோ கார்டேட்ஸோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னா 3 ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ் நமக்கு 4.1 டேபிள்ல கொடுத்துட்டாங்க, அது படிப்போம். அண்ட் 3 சப்ஃபைலா படிப்போம். என்னென்ன அப்படின்னா யூரோ கார்டேட்டா, செபலோ கார்டேட்டா, வெர்டிபிரேட்டா, இந்த 3 சப்ஃபைலா படிப்போம். வெர்டிபிரேட்டா சார்ட் படிப்போம். அதுதான் பார்ப்போம். மேக்ஸோஸ்டோமேட்டா வைப்போம். என்ன டிஃபரன்சஸ், அதுல பிசஸ் டெட்ராபோடாவுக்கு என்ன டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, 7 கிளாஸஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்ளோஸ்டோமேட்டா, கான்ட்ராக்டைல்ஸ், ஆஸ்டிடைல்ஸ், ஆம்ஃபிபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ், மேமலியா. ஸோ இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து அப்படியே பிரிச்சு இருக்கிற லைன்ல அப்படியே சங்கா சொல்லுவாங்க. சங்க்ஸ் அப்படின்னா குட்டி குட்டியா அப்படியே பார்த்து படிக்கும் போது ஈஸியாவும் இருக்கும், மறந்தும் போகாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ த்ரீ ஃபண்டமெண்டல் கார்டேட் கேரக்டர். ஸோ மெயினான 3 அடிப்படையான பண்புகள் என்ன? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். நம்ம என்சிஆர்டி லைன் பை லைன் தான் டீச் பண்றோம். இன்ஸ்டெட் ஆஃப் அந்த என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை வச்சு 2026 ரீபிரிண்ட்டை வச்சு டீச் பண்றதுக்கு பதிலா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அதுல இருக்க பாயிண்ட்ஸை பிபிடியா கன்வெர்ட் பண்ணி டீச் பண்ணும்போது உங்களுக்கு மெமரியில நல்லா சேவ் ஆயிக்கும் அண்ட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, அதான். ஸோ த 3 ஃபண்டமெண்டல் கார்டேட் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படையான கேரக்டர்ஸ். ஒன்னு நோட்டோ கார்டு இருக்கும். ஸோ த டிஃபைனிங் ராட் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த முதுகு சைட்ல நமக்கு நோட்டோ கார்டு அப்படிங்கிற ஒரு டிஃபைனிங் ராட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது என்ன? டிஃபைனிங் ராட் லைக் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரசன்ட் இன் கார்டேட்ஸ். அதுதான் இங்க மட்டும்தான். அதான் டிஃபைனிங் ராட் லைக் ஸ்ட்ரக்சர். டார்சல் ஹாலோ நர்வ் கார்ட். ஹாலோனா என்ன? இந்த ஸ்ட்ரா குடிக்கிறோம் இல்லையா, ஜூஸ்ல ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறோம், ஸ்ட்ராவுக்குள்ள ஓட்டர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஹாலோன்னு சொல்லுவாங்க. ஸோ எம்டியா உள்ள அப்படியே பேசேஜ் மாதிரி போறதுதான் ஹாலோன்னு சொல்லுவாங்க. ஸோ டார்சல்னா முதுகு சைடு, டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு. ஸோ அந்த நர்வ்ஸ் அப்படிங்கிறது என்னது? நரம்புகள். கார்டுங்கிறது கயிறு மாதிரி. அந்த நர்வ் கார்டு வந்து டார்சல் சைட்ல ஒரு ஹாலோவா அமைஞ்சிருக்குது. ஸோ சிங்கிள் டார்சல் அண்ட் டார்சல் தான் முதுகு சைடு இருக்கிறது, ஹாலோவா இருக்கிறது. Paired pharyngeal gill slits. So perforating the pharynx. So pharynx na common passage for food and air சொல்லுவோம். So அங்க இந்த மாதிரி perforated அப்படின்னா ஓப்பனிங்கோட இருக்கிறது, ஓட்டையா இருக்கிறது. ஸோ perforating the pharynxல perforationோட இருக்கிறது தான் நம்ம வந்து paired pharyngeal gill slits அப்படிங்கிறோம். pharyngealனாலே இந்த ரீஜன், pharynx ரீஜன்ல இருக்கு அப்படிங்கிறது. pharynx தான் உங்களுக்கு தெரியும்.
இப்போ வந்து நோட்டோகார்டு அடல்ட்டா மாறினதுக்கு அப்புறம் இல்ல, பட் ஸ்டில் அதோட எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல இருந்தா கூட அது கார்டெக்ஸ்னு நம்ம சொல்லணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்க. ஓகே, இப்போ ஜென்ரல் பாடி பிளான் ஆஃப் கார்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அது பைலேட்ரல் சிமெட்ரி தான். ஒரு பர்டிகுலர் பிளேன்ல கட் பண்ணீங்கன்னா 2 ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். நம்மளே கார்டெக்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 ஜெர்மினல் லேயர்ஸ் இருக்கும், எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம் அப்படின்னு. சீலோமேட் ட்ரூ பாடி கேவிட்டி இருக்கும். சீலோமேட்னா சீலோம்னு சொல்லுவோம், அதுக்கு பேரு பாடி கேவிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். உடல் புலிகள் இருக்கு. ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்கு. டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன். போஸ்ட் ஆனல் டெயில் மோஸ்ட்லி இருக்கும். நமக்கு இல்ல ஆனஸ் கவர் பண்ற மாதிரி டெயில் இருக்கும். நாய், மாடு, குரங்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. வெயின்ஸ், ஆர்டரிஸோட ஹார்ட் வந்து பிளட் பம்ப் பண்ணும்போது வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸ் பிளட்டை கேரி பண்ணிட்டு போறதுக்காக இருக்கு. வெசல்ஸ் இருக்கு, பிளட் வெசல்ஸ். ஓகே, சோ இது வால். போஸ்ட் ஆனல் டெயில்ல இருந்து வாளுங்க. So these are bilateral, symmetrical, triploblastic, coelomate, and organ system level of organization. They possess a post-anal tail and a closed circulatory system. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்க. நெக்ஸ்ட் கார்டெக்ஸ் வெர்சஸ் நான் கார்டெக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த நோட்டோகார்டு இல்லாத நான் கார்டெக்ஸ் படிச்சோம். இப்போ கார்டெக்ஸ் படிக்க போறோம். கார்டெக்ஸ் படிக்க போறதுக்கு முன்னாடி கார்டெக்ஸ்க்கும் நான் கார்டெக்ஸ்க்கும் உள்ள மேஜர் டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ நோட்டோகார்டு இருந்தா அது கார்டெக்ஸ், நோட்டோகார்டு இல்ல அப்படின்னா அது நான் கார்டெக்ஸ். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டார்சல், பேக் சைட்ல பின்னாடி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் இது ரெண்டையும் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்வீங்க, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றீங்க. ஸோ ஹாலோவா இருக்கும். டார்சல் தான் முதுகு சைட்ல இருக்கிறது, ஹாலோனா ஓட்டையா அப்படியே ஆயிட்டு இருக்கும். சிங்கிள் டார்சல் நர்வஸ் சிஸ்டம் தான் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கார்டெக்ஸ்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து வென்ட்ரல் ஃப்ரண்ட் சைட்ல இருக்கும் அண்ட் சாலிட் திக்கா இருக்கும், ஹாலோ ஓட்டையா தான் இருக்காது. அண்ட் டபுள் ரெண்டு பேரா இருக்கும். ஓகேங்க. pharynx perforated by gill slits. gill slits அந்த சுவாசத்திற்காக அந்த gill slits ஓப்பனிங்கோட இருக்கும். எங்கெங்க pharynxல. இங்க gill slits இருக்காது நோட்டோகார்ட்ஸ்ல, சாரி நான் கார்டெக்ஸ்ல. நான் கார்டெக்ஸ்ல gill slits இருக்காது. ஹார்ட் வென்ட்ரல், ஹார்ட் முன்னாடி சைடு இருக்கும் நமக்கெல்லாம் கார்டெக்ஸ்க்கு. இங்க ஹார்ட் முதுகு பக்கத்துல இருக்கும். ஹார்ட் இஸ் டார்சல். இருந்தா பின்னாடி இருக்கும். டார்சல்னா முதுகு சைடு, வென்ட்ரல்னா நெஞ்சு பகுதி மறந்தாருங்க. போஸ்ட் ஆனல் பார்ட், தட் இஸ் டெயில், வால் இருக்கும். இங்க போஸ்ட் ஆனல் டெயில் இருக்காது. யாருக்கு? நான் கார்டெக்ஸ்க்கு. ஸோ இது மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் கார்டெக்ஸ் அண்ட் நான் கார்டெக்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இந்த பர்டிகுலரா நர்வ் கார்ட் ஞாபகம் வச்சுக்கீங்க. நர்வ் கார்ட் வந்து நமக்கு டார்சல் சைட்ல இருக்கு கார்டெக்ஸ்க்கு, நான் கார்டெக்ஸ்க்கு வென்ட்ரல் சைட்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 3 சப்ஃபைலா. கார்டேட்டால கூடிய 3 சப்ஃபைலம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைலம் கார்டேட்டா இஸ் டிவைடட் இன்டு யூரோகார்டேட்டா, டியூனிகேட்டா, செஃபலோகார்டேட்டா, வெர்டிபிரேட்டா. இதுல புரோட்டோகார்டேட்ஸ் அப்படி பார்க்கும்போது சப்ஃபைலா யூரோகார்டேட்டா அண்ட் செஃபலோகார்டேட்டாவா புரோட்டோகார்டேட்டால இருக்கு. சோ புரோட்டோகார்டேட்ஸ்ல 2 பேர் இருக்காங்க. ஒன்னு யூரோகார்டேட்டா, ரெண்டாவது செஃபலோகார்டேட்டா. டோன்ட் ஃபர்கெட் they are exclusively marine. இந்த யூரோகார்டேட்டாவும் செஃபலோகார்டேட்டாவும் கடல்ல மட்டும்தான் இருப்பாங்க. சோ எக்ஸாம்பிள்ஸ், யூரோகார்டேட்டால நமக்கு ஆஸ்டிரியா, ஸ்கால்பா, டோலியோடம் இந்த 3 வந்துடும். செஃபலோகார்டேட்டால நமக்கு பிராங்கியோஸ்டோமேட்டா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிராங்கியோஸ்டோமா, ஆம்பியாக்சஸ் ஆர் லான்செலட், அந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. யூரோகார்டேட்டாவுக்கு ஆஸ்டிரியா, ஸ்கால்பா அண்ட் டோலியோடம். அதே செஃபலோகார்டேட்டாவுக்கு பிராங்கியோஸ்டோமா, ஆம்பியாக்சிஸ் ஆர் லான்செலட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆஸ்டிரியாவோட டயக்ராம் நமக்கு புக்ல கொடுத்துருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும் யூரோகார்டேட்டால. நெக்ஸ்ட்ங்க, நமக்கு வேர் த நோட்டோகார்ட் சிட்ஸ் த கீ டிஃபரன்ஸ். இப்போ சப்ஃபைலம் யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா, வெர்டிபிரேட்டா இருக்கு இல்லையா, அதுல நமக்கு நோட்டோகார்டோட பொசிஷன் என்ன, அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க.
ஸோ யூரோகார்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நோட்டோகார்ட் இஸ் பிரசன்ட் ஒன்லி இன் த லார்வல் டெய்ல். லார்வா ஸ்டேஜ்ல டெய்ல் ரீஜன்ல வால் பகுதியில மட்டும் நோட்டோகார்டு இருக்கும். நோட்டோகார்ட்னா தெரியும், முதுகு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கார்டு, அந்த ஒரு ராட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதான். ஓகேங்க. ஆல்சோ கால்ட் டியூனிகேட்டா. இந்த யூரோகார்ட் டேட்டால நம்ம டியூனிகேட்டா சொல்லுவோம். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஆஸ்கிடியா, சால்பா, டோலியோலம், இந்த மூணு. செபலோகார்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நோட்டோகார்டு எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஹெட் டு டெயில் ரீஜன். இது ரொம்ப முக்கியம். செபலோ அப்படிங்கிற மீனிங்கே பிரெயின் அப்படின்னு அர்த்தம், அல்லது ஹெட்டோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ செபலோகார்ட் டேட்டா பிரெயின் டு டெயில், அதாவது ஹெட் டு டெயில் நமக்கு நோட்டோகார்டு எக்ஸ்டெண்டரா இருக்கும். இட் இஸ் பர்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் இன் லைஃப். லார்வல் ஸ்டேஜ்ல இருந்து அடல்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கண்டினியூவா நோட்டோகார்ட் பிரசன்டா இருக்கும். செபலோகார்ட் டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. Vertebrata notochord is present during the embryonic period only. Vertebrata நம்மள வெர்டிபிரேட்ஸ்ல வந்துருவோம். நோட்டோகார்ட் எம்பிரியானிக் ஸ்டேஜ், கருவா வளர்ந்தாங்க இல்லையா, ஃபீட்டஸ், கருப்பையில வளர எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல வளர்ந்தாங்க. ஃபீட்டஸ் இல்ல, ஆக்சுவலி எம்பிரியோ டெவலப்மெண்ட். ஜைகோட் வந்து ஜைகோட்ல இருந்து எம்பிரியோ டெவலப் ஆயிடுது. அந்த எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல தான் நோட்டோகார்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை த வெர்டிபிரல் காலம் இன் த அடல்ட். அடல்ட் ஆர்கானிசமா வளரும் போது நோட்டோகார்டுக்கு பதிலா வெர்டிபிரல் காலம் வந்துடும். இது ரொம்ப முக்கியம். எல்லா வெர்டிபிரேட்லயுமே எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல மட்டும்தான் நோட்டோகார்ட் இருக்கும். அடல்ட்டா டெவலப் ஆகும்போது அது ரீப்ளேஸ் ஆயிரும். யாரால ரீப்ளேஸ் ஆயிரும்? வெர்டிபிரல் காலம் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகேங்க. ஸோ செபலோகார்ட் டேட்டாவுக்கு எடுத்துக்காட்டு பிராங்கியோஸ்டோமா. வெர்டிபிரேட்ஸ், என்ன வெர்டிபிரேட்ஸ் சொல்லுவாங்க, வெர்டிபிரேட்ஸ் தனியா பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ், பட் நாட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் வெர்டிபிரேட்ஸ். என்ன சொல்ல வராங்க? வெர்டிபிரேட்டால வர ஆர்கானிசம்ஸ் எல்லாமே, ஸ்பீசிஸ் எல்லாமே கார்டேட்டா தான். பட் எல்லா கார்டேட்டாவும் வெர்டிபிரேட்டா கிடையாது. வெர்டிபிரேட்டா இல்லாத செபலோகார்ட் டேட்டாவும் யூரோகார்ட் டேட்டாவும் வெர்டிபிரேட்டாலாம் வராது. சோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஆல் வெர்டிபிரேட்டா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே, வெர்டிபிரேட்டால வர ஸ்பீசிஸ் எல்லாமே கார்டேட்டா தான். பட் எல்லா கார்டேட்டாவும் வெர்டிபிரேட்டா கிடையாது. வெர்டிபிரல் காலமோட இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்ங்க. So vertebrata beyond the basics. The members of subphylum Vertebrata possess a notochord during embryonic stage. The ரொம்ப important exam point of view. The notochord is replaced by cartilaginous or bony vertebral column in adult. So vertebrates, all vertebrates are chordates, but not all chordates are vertebrates. Besides the basic chordate characters, vertebrates have வென்ட்ரல் மஸ்குலர் ஆர்ட். வென்ட்ரல்னா முன்னாடி, ஃப்ரண்ட் சைட்ல நெஞ்சு பகுதியில மஸ்குலர் ஆர்ட் இருக்கு. வித் 2 or 3 or 4 சேம்பர்ஸ். 2 சேம்பர் இருக்கலாம், 3 சேம்பர் இருக்கலாம், அல்லது 4 சேம்பர்ஸோட ஹார்ட் இருக்கலாம். கிட்னி ஃபார் எக்ஸ்கிரீஷன் அண்ட் ஆஸ்மோரெகுலேஷன் நமக்கு வெர்டிபிரேட்ஸ்ல இருக்கு. பேட் அப்பெண்டிகஸ், 2 கால் இல்லது 4 கால் அந்த மாதிரி. which may be fins or limbs. ஃபின்ஸ்னா அந்த மீன்களுக்கெல்லாம், ஃபிஷ்ஷுக்கெல்லாம் இருக்கிறது ஃபின்ஸ். லிம்ஸ்னா கை காலுங்க. Thus all vertebrates are chordates, but all chordates are not vertebrates. ஞாபகம் வச்சுக்கணும். Again, vertebrataவை நம்ம கிளாசிஃபை பண்றோம். வெர்டிபிரேட்டால அக்னாத்தா அப்படிங்கிறது வித்தவுட் ஜா, அதாவது தாடை இருக்காது. தாடை இருந்த ஜா இல்லாத லாக்ஸ் ஜா. லாக்ஸ்னா ஆப்சென்ட். அக்னாத்தால ஏ அப்படின்னாலே ஆப்சென்ட் அர்த்தம். ஜாலெஸ், தாடை இல்லாதது. நேத்தோஸ்டோமேட்டா ஜி சைலண்ட். ஜா இருக்கு, ஏ ஆப்சென்ட். நேத்தோஸ்டோமேட்டா அப்படிங்கிறது ஜா இருக்கு, தாடை இருக்கு. ஓகே. அக்னாத்தாவுக்கு ஒரே ஒரு கிளாஸ் தான் இதுல கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க, சைக்ளோஸ்டோமேட்டா. நேத்தோஸ்டோமேட்டால சூப்பர் கிளாஸஸ் என்ன அப்படின்னா பிஸ்ஸஸ், டெட்ராபோடா. பிஸ்ஸஸ்ல நமக்கு கான்ட்ராக்டஸ், ஆஸ்டிக்டஸ் வந்துடும். ஸோ பிஸ்ஸஸ் அப்படிங்கிறது ஃபிஷஸ், அதுல வந்துடும். ஃபின்ஸோட இருக்கும், ஸ்விம் பண்றதுக்கு வசதியா. டெட்ராபோடா அப்படின்னா, டெட்ரானால என்ன அர்த்தம், 4, போடானா லெக்ஸ், 4 legs ஆர் 4 limb, கை காலோட இருக்கிறது.
ஆம்ஃபிபியா, ரெப்டிலியா, ஏம்ஸ், மேமல்ஸ் இதெல்லாம் டெட்ராபோடால வந்துருவாங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் சைக்ளோஸ்டோமேட்டா, த ஜாலஸ் வெர்டிபிரேட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா all living members are ectoparasites on some fishes. Ectoparasite அப்படிங்கிறது என்னன்னா on the surface of other animal. இன்னொரு அனிமலோட சர்ஃபேஸ் மேல வளர்றதுதான் எக்டோ. ஆன் அதர் அனிமல் அவுட் சைட் சர்ஃபேஸ்ல ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுவும் ஃபிஷஸ்ல தான் பாரசைட்டிக்கா இருக்கும். பாரசைட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? லிவிங் ஆர்கானிசத்துல இருந்து ஃபுட்டை உறிஞ்சி எடுத்துக்குவான், அவன் தான் பாரசைட் அப்படிமா. இது இன்னொரு ஃபிஷ்ஷுக்கு உள்ள இருக்காது, ஃபிஷ்ஷோட சர்ஃபேஸ்ல இருந்து ஃபிஷ்ஷோட ஒட்டிக்கிட்டு அது வந்து ஃபுட்டை உறிஞ்சி எடுத்துக்கும். உதாரணத்துக்கு நம்ம தலையில லைசஸ் இருக்கு, பேனுன்னு சொல்றாங்கல்ல, அது எக்டோ பாரசைட். மேல தலையில இருந்து ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கு. They have an elongated body, நீளமா இருக்கு பாத்தீங்களா, elongated body bearing 6 to 15 pairs of gill slits for respiration. So respiration-க்கு gill slits இருக்கு. இதெல்லாம் புடிச்சு எக்ஸாம்ல கேட்பாங்க. 6 to 15 6ல இருந்து 15 6 to 15 pairs of gill slits. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிட்னா ஓப்பனா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த கிழிச்சு விட்ட மாதிரி ஓப்பனா இருக்கிறத ஸ்லிட். சோ இந்த கில் ஸ்லிட்டோட நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுங்க, 6 to 15. எக்ஸாம்ல ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, அசஸ் அண்ட் ரீசன் டைப்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சைக்ளோஸ்டோம்ஸ் ஹேவ் எ சக்கிங் அண்ட் சர்க்குலர் மவுத் வித்தவுட் ஜாஸ். இவங்களுக்கு ஜா தேவையில்லை, ஜாலஸ் தான், தாடை இருக்காது. சக்கிங் அண்ட் சர்க்குலர் வட்டமா இருக்கு. ஏன்னா ஃபிஷ்ஷோட பாடியில போய் புடிச்சுக்கிட்டு ஃபிஷ்ல இருந்து உணவை ஃபுட்டை சக் பண்ணி ஃபிஷ்ல இருந்து பிளட் ஆர் ஃபிஷ்ல இருந்து நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்குலர் அண்ட் சக்கிங் உரியக்கூடியது. ஹோஸ்ட் ஆர்கானிசம்ல இருந்து ஃபுட்டை உரியக்கூடிய தன்மையுடைய வாய் இருக்கு. ஓகே. Their body is devoid of scales and paired fins. இது ரெண்டும் இல்ல. paired fins இல்ல, ஸ்கேல்ஸ் இல்ல. டிவாய்ட்னா ஆப்சென்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபின்ஸும் கிடையாது அண்ட் அந்த ஸ்கேல்ஸும் கிடையாது. ஓகேங்க. ஸோ என் ஜாலஸ் வெர்டிபிரேட்டா பெட்ரோமைசான், அதோட டயக்ராம் நமக்கு கொடுத்துருக்காங்க. தாடை இருக்காது. ஓகே. ஸ்கெல்டன் அண்ட் சர்க்குலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிராடியம் அண்ட் வெர்டிபிரல் காலம் ஆர் கார்டிலேஜினஸ். கார்டிலேஜினஸ்னா போன் தான். இந்த போன் வந்து ரொம்ப சாஃப்டா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய பிளெக்சிபிளா இருக்கும். சர்க்குலேஷன் இஸ் ஆஃப்டன் க்ளோஸ் டைப். அப்போ ஹார்ட் இருக்கு, ஹார்ட்ல இருந்து வெயின்ஸ் ஆர்டரிஸ் எல்லாம் இருக்கு, பிளட்டை கேரி பண்ணிட்டு போறதுக்கு பிளட் வெசல்ஸ் இருக்கு. So why it matters? இது சைக்ளோஸ்டோமேட்டா. சைக்ளோஸ்டோமேட்டா is the only class under அக்னாத்தா. அக்னாத்தா அப்படின்னா ஜாலஸ். தாடை இல்லாம இருக்கிறதுல ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு, அவன் யாருன்னா சைக்ளோஸ்டோமேட்டா. வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க. நோ ஜாஸ், தாடை இல்ல. நோ ஸ்கேல்ஸ், ஸ்கேல்ஸ்னா மேல வந்து அந்த செதில்கள் இல்ல. நோ பேர்டு ஃபின்ஸ், ஸ்விம் பண்றதுக்கு பேர்டு ஃபின்ஸ், அந்த ஃபின்ஸ்னா ஸ்விம் பண்றதுக்கு இருக்காது, அது இல்ல. The most primitive chordate. Chordate ரொம்ப 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 முன்னாடி பழமையானதான் இதை கருதுறாங்க. primitive type ஆ இருக்கு. ஓகேங்க. நெக்ஸ்ட் மைக்ரேஷன், ஸ்பானிங், இதெல்லாம். சைக்ளோஸ்டோம்ஸ் ஆர் மெரைன். மெரைன்னா என்னங்க, கடல்ல வளரக்கூடியது. பட் மைக்ரேட் ஃபார் ஸ்பானிங் டு ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ கடல்ல இருந்து நல்ல தண்ணி இருக்கிற இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகும், மூவ் பண்ணி போகும். எதுக்கு? ஸ்பானிங், நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு, ரீப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக. ஓகே. ஆஃப்டர் ஸ்பானிங் அங்க போயிட்டு யங் ஆர்கானிஸ் உருவானதுக்கு அப்புறம் வித்தின் எ ஃபியூ டேஸ் தே டை, இறந்து போயிடும். ஸ்பானிங் அந்த யங் ஒன்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா இறந்துடுவாங்க. தேர் லார்வே ஆஃப்டர் மெட்டமார்பாசிஸ். மெட்டமார்பாசிஸ்னா லார்வானா புழு மாதிரி இருக்கும், அது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி உருவத்துல மாற்றம் அடைஞ்சு அடல்ட்டா வளரும் போது மெட்டமார்பாசிஸ் நடந்து ரிட்டர்ன் டு த ஓஷன். அப்படியே அவங்க தாய் எந்த வழியில வந்துச்சோ அந்த வழியை பின்பற்றி கடலுக்கு போய் சேர்க்கிறோம். ஓகேங்க. எக்ஸாம்பிள்ஸ் பெட்ரோமைசா, லாம்ப்ரே அப்படின்பாங்க, மிக்சிங், ஹேக்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சைக்ளோஸ்டோமேட்டா தான் ஒன்லி கிளாஸ் அண்டர் அக்னாத்தா. அக்னாத்தானா தாடை இல்லாம இருக்கிறது, ஜா இல்லாம இருக்கிறது. அண்ட் ஆஸ் பர் த சாப்டர் சம்மரி, த மோஸ்ட் பிரிமிட்டிவ் கார்டேட் யாருன்னா நமக்கு அக்னாத்தா தான். ஞாபகம் வச்சிருக்கேன். சைக்ளோஸ்டோமேட்டா. ஸோ கான்ட்ராக்டைஸ்,
The cartilaginous fish, bony fish அப்படிம்பாங்க. They are marine animals. கடல்ல தான் இருக்கும் with a streamlined body. இந்த மாதிரி streamlined body. லைன் அதுல இருக்குங்க. streamlined body அதுல இந்த மாதிரி streamlined body இருக்கும். They have a cartilaginous endoskeleton. Endona inside the body. Cartilage இருக்கும். Mouth is located ventrally. கீழே நோக்கி மவுத் இருக்கும். மவுத் கீழே நோக்கி இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் சைட்ல கீழே பார்த்து மவுத் இருக்கும். நோட்டோகார்ட் இஸ் persistent throughout life. யங் ஒன்ல இருந்து அடல்ட் ஒன் வரைக்கும் நோட்டோகார்ட் பர்மனண்டா இருக்கும். கில்ஸ், ஸ்கின், டீத் பத்தி இப்ப பார்க்கலாம். Gill slits are separate and without operculum. Operculum அப்படின்னாலே நமக்கு மீனிங் தெரியும். ஓப்பர்குலம்னா மூடி மாதிரி. ஒரு ஜாடி வச்சிருக்கீங்க, அந்த ஜாடியை மூடி வைக்கிறீங்க. ஒரு டப்பா வச்சிருக்கீங்க, டப்பாவுக்கு மூடி போடுறீங்க. ஸோ தட் இஸ் ஓப்பர்குலம். இப்ப நான் ஒரு பென் வச்சிருக்கேன், இந்த பெண்ணை மூடுறேன்னா திஸ் இஸ் ஓப்பர்குலம். ஓகேங்களா? ஸோ அது போல ஓப்பர்குலம் அப்படிங்கிறது இங்க இல்ல. அப்ப கில்ஸ் கவர் இல்ல, கில் ஓப்பனாவே இருக்கும். தி ஸ்கின் இஸ் டஃப், ரொம்ப திக்கா இருக்கும். கண்டெய்னிங் மைன்யூட் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ். பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ்னா ரொம்ப குட்டி 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 குட்டியா வளைஞ்சு 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 வளைஞ்சக்கூடிய ஸ்கேல்ஸ், ரொம்ப மைன்யூட்டா சின்னதா இருக்கும். டீத் அண்ட் மாடிஃபைட் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் பேக்வர்ட்லி டைரக்டட். ஸோ பின்னோக்கி இருக்கும். டீத்தும் அந்த பிளக்காய்ட் ஸ்கேல்ஸும் பின்னோக்கி இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகி பேக்வர்டா அரேஞ்ச் ஆகிருக்கும், ஸ்விம் பண்றதுக்கு வசதியா. ஸோ ஜாஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். இதோட ப்ரேய பிடிச்சி திங்கறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ப்ரே ஃபுட், அதாவது இதோட இதோட ஃபுட்டை பிடிச்சிருச்சுன்னா உடாது, கடிச்சு உள்ள முழுங்கிடும். அதனால இதோட ஜாஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஜாஸ் இருக்கு. ஏர் பிளேடர், ஹார்ட், ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏர் பிளேடர் அப்படிங்கிறது என்னன்னா மிதக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ ஏர் பிளேடர் எந்த ஃபிஷ்ல எல்லாம் இருக்கோ அது கண்டினியூவா ஸ்விம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நார்மலாவே அந்த ஏர் பிளேடர் வந்து அதை ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ இங்க ஏர் பிளேடர் இல்ல, அப்ப இது ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த மூவ்மெண்ட்லயே இருக்கணும், இல்லைன்னா மூழ்கி போயிடும். சோ இங்க ஏர் பிளேடர் இஸ் ஆப்சென்ட். தேர் இஸ் நோ ஏர் பிளேடர். தே ஆர் predaceous. Predaceousனா என்ன அர்த்தம்னா இறைய புடிச்சு திங்கிறது. இவங்களை விட சின்ன ஆர்கானிசத்தை புடிச்சு வேட்டையாடி தின்பவர்களை predaceous அப்படிம்பாங்க. வேட்டையாடி உணவை புடிச்சு சாப்பிடுறவங்க. Due to the absence of air bladder, they have to swim constantly to avoid sinking. Sinking அப்படிங்கிறது மூழ்கிறது. இவங்களுக்கு வந்து ஏர் பிளேடர், அந்த பலூன் லைக் ஸ்ட்ரக்சர், ஏர் ஃபில்டு பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் பாடியில இல்லைங்கிறதுனால ஃப்ளோட் ஆக முடியாது. அப்ப கண்டினியூவா ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இறைய பிடிச்சி திங்கணும். அதனாலதான் ஜா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹார்ட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது heart is two chambered. Two chambered heart இருக்கு. One auricle with one ventricle. One auricle, one ventricle, two chambered heart. எதுலங்க? Contractileல. They are cold blooded. Poikilotherms அப்படிம்பாங்க. அதாவது they lack the capacity to regulate body temperature. அப்படின்னா என்ன சிம்பிள். Poikilothermsக்கு என்ன ஆகும்னா வெளியில டெம்பரேச்சர் குறையும் போது பாடியோட டெம்பரேச்சரும் குறைஞ்சிடும். வெளியில டெம்பரேச்சர் ஜாஸ்தியானா பாடியோட டெம்பரேச்சரும் ஜாஸ்தி ஆயிடும். ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஹீட் ஆகுது ஒரு இடம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு நவுந்து குளிர இருக்க இடத்துக்கு ஓடி போயிடும். ரொம்ப குளிர்ந்து அப்படின்னா அந்த இடத்த விட்டு குடுக்குன்னு ஓடி போய் வெயில் அடிக்கிற இடத்துக்கு தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போயிடும். ஸோ பொய்க்லோதர்ம்ஸ் அப்படிங்கிறது பாடி டெம்பரேச்சர் வந்து வெளியில மாறுற மாதிரி அதோட பாடி டெம்பரேச்சரும் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் கோல்டு பிளட்டட் பொய்க்லோதர்மஸ் அனிமல்னு சொல்லுவாங்க. வெளியில டெம்பரேச்சர் குறைஞ்சா பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சு போயிடும். வெளியில டெம்பரேச்சர் ஜாஸ்தியானா பாடி டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். அதான் பொய்க்லோதர்ம்ஸ் ஆர் கோல்டு பிளட்டட். நம்மளாம் வார்ம் பிளட்டட். வெளியில டெம்பரேச்சர் எப்படி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம பாடி குளிர்ந்துச்சுன்னா அப்படியே ஷிவரிங் ஆகி பாடி டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் ஆகிடும். வெளியில வெயில் அடிச்சதுன்னா வேர்த்து நம்ம பாடி டெம்பரேச்சரை கூல் டவுன் பண்ணிக்கும். ஓகே, ஸ்பெஷல் ஆர்கன்ஸ். சம் ஹேவ் எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ். இந்த ஃபிஷ் எலக்ட்ரிக் ஃபிஷ் டாப்பிடும், பயங்கரமா எலக்ட்ரிசிட்டியை ரிலீஸ் பண்ணி குடிச்சா ஷாக் அடிக்கும்.
Some possess a poison sting, example trigon. So poison sting is defense காக காப்பாத்திக்கிறதுக்காக. So sexes are separate அப்படிங்கிறது மேல் தனியா இருக்கும், ஃபீமேல் ஆர்கானிசம் தனியா இருக்கும். அதுதான் செப்பரேட் டயேஷியஸ் அப்படின்னாங்க. ஸோ மேல்ஸ்ல வந்து பெல்விக் ஃபின்ஸ்ல கிளாஸ்பர்ஸ் இருக்கும். இதுதான் அடையாளம் கண்டுபிடிக்கிறது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃபரன்ஸ். கிளாஸ்பர்ஸ்னா மேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். They have internal fertilization. Male and female அந்த காப்புலேஷன் நடக்கும்போது வித்தின் ஃபீமேல் பாடி இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். Many of them are viviparous. Viviparous-னா குட்டி போடுபவர்கள், முட்டை போடுபவர்கள் கிடையாது, குட்டி போடுபவர்கள். முட்டை போடுறது அப்படின்னா எக் லேயிங். விவிபேரஸ்னா முட்டை போடுபவர்கள். ஓகேங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஸ்கோரியோரான் டாக் ஃபிஷ், கிறிஸ்டிஸ் சாஃப்ட் ஃபிஷ் அப்படிப்பாங்க. ரொம்ப மாதிரி பண்ணிருப்போம், அதாவது சாஃப்ட் ஃபிஷ். கேர்கேரோடான் கிரேட் ஒயிட் ஷார்க். இந்த ஷார்க் படம் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அதான். ட்ரைகான் அப்படிங்கிறது ஸ்டிங். ஓகேங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் அடுத்து ஆஸ்டிக் டைஸ், த போனி ஃபிஷஸ். இது கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ். யாரு? கார்டிலேஜ். ஆஸ்டிக் டைஸ் அப்படிங்கிறது பேர்லயே இருக்க ஆஸ்டிக் டைஸ். ஆஸ்டியோ அப்படின்னாலே போன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங் போனோட இருக்கும். இட் இன்க்ளூட்ஸ் போத் மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ். கடல்லையும் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்ல ஏரி, குளம், ஆறு இந்த மாதிரி நல்ல தண்ணிலையும் வளரும். They have a bony endoskeleton, strong bones ஓட இருக்கும். Their body is streamlined. Streamlined the line ஓட இருக்கும். And they have mostly mouth வந்து terminal. Terminalனா முன்னாடி டிப்ல இருக்கும். வென்ட்ரல்னா கீழே பார்த்திருக்கும். டெர்மினல்னா மேல முன்னாடி டிப்ல இருக்கும். எப்படி? ஓகேங்களா? இந்த முன்னாடி இருக்கும். Okay. They have 4 pairs of gills. Gills வந்து ரெஸ்பிரேஷன் ஹெல்ப் பண்ணுது. கவர்டு பை ஓப்பர்குலம். ஓப்பர்குலம் அப்படிங்கிறது என்னங்க? மூடி க்ளோஸ் பண்றது. ஓகேங்க. ஸோ தேவையானப்போ ஓப்பன் பண்ணும், தேவையில்லாதப்போ க்ளோஸ் பண்ணிக்கும் ஃபார் ப்ரொடெக்ஷன். ஸோ ரெண்டு சைட்லயுமே ஓப்பர்குலம் இருக்கும். Scales and gangrenous buckle. Skin is covered with cycloid and ctenoid scales. இந்த cycloid, placoid, ctenoid scales type of scales. நல்ல பெரிய பெரிய ஸ்கேல்ஸா இருக்கும் இந்த சைக்ளாய்ட் அண்ட் டீனாய்ட் ஸ்கேல்ஸ். ஏர் பிளாடர் இருக்கும். அப்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்விம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மலா ஸ்லோவா ஸ்விம் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இவங்க ஃப்ளோட்டிங் அந்த ஏர் பிளாடர் இருக்கு. காற்று பைகள் அப்படின்னு சொல்லுவோம். பாடியில காற்று பைகள் இருக்கு, which regulates the buoyancy. ஸோ மிதக்கிறது, பாயன்சி அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃப்ளோட்டாக இது ஹெல்ப் பண்ணணும். ஓகே. buoyancy floating mercury. Heart is 2 chamber, heart இங்க 2 chamber தான், 1 auricle 1 ventricle இருக்கும். They are cold blooded. Cold blooded னா poiklo terms. That means body temperature வெளியில குறைஞ்சா இதுக்கும் குறைஞ்சிரும், வெளியில ஜாஸ்தியானா இதுக்கும் ஜாஸ்தியாகும். ஸோ குளிரும் போது ஹீட்டா இருக்க இடத்துக்கு போயிடுவாங்க, வேர்க்கும் போது சூடா இருக்கும் போது குளிர் ஜில்லுன்னு இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போயிடுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹிப்போ கேம்பஸ். அது வந்து நமக்கு அது வந்து நமக்கு ஆஸ்டிக் டைஸ்ல தான் வருது. கட்லா ஃபேமஸ். கட்லா ஃபேமஸா அந்த சமைச்சு சாப்பிடுவாங்க, நல்லா வெறுத்து கட்லா ஃபிஷ். ஸோ ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செக்ஸஸ் ஆர் செப்பரேட். மேல் ஃபீமேல் தனியா இருப்பாங்க. ஃபர்டிலைசேஷன் யூஸ்வலா எக்ஸ்டர்னல் தான். ஸ்பெர்ம் அண்ட் எக் ரிலீஸ் பண்ணிடும் மேலும் ஃபீமேலும். வாட்டர்ல தான் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் நடக்கும். They are mostly oviparous. Oviparous-னா முட்டை போட்டு குஞ்சு பொரிப்பவர்களை oviparous அப்படிப்போம். டெவலப்மெண்ட் டைரக்ட். யங் ஒன்னும் அடல்ட் ஒன்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபிஷ். ஓகே. மெரைனுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸோகைட்டஸ். ஃபிளைங் ஃபிஷ் அப்படிப்பாங்க, நல்லா ஜம்ப் பண்ணும், தண்ணியில இருந்து ஜம்ப் பண்ணி போயிட்டோம். ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறது சீ ஹார்ஸ், கடல் குதிரை. ஓகே. கடல் குதிரைனா குதிரை கிடையாது, அது ஃபிஷ்ல வர்றது ஹிப்போ கேம்பஸ். ஓகே. ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டுன்னா லேபியோ, ரோப்பு நல்லா சமைச்சு சாப்பிடுவாங்க. கட்லா சமைச்சு சாப்பிடுவாங்க. கிளாங்கியஸ், மேகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்வாரியம்ல அழகுக்காக வளர்க்கறது. பீட்டா ஃபைட்டிங் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அப்படியே யாராவது எதிரி மீன் இருந்துச்சுன்னா பிஸ் அப்படியே விரிக்கும், அதான் ஃபைட்டிங் ஃபிஷ். டீரோஃபைலம்
அப்படிங்கிறது, டிரோஃபிலம் அப்படிங்கிறது ஏஞ்சல் ஃபிஷ், அழகா இருக்கும் அதாவது. ஸோ என்சிஆர்டி குரூப்ஸ் தீஸ் ஹேபிடேட், வளர்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஹேபிடேட் அப்படிங்கிறது என்னங்க, வளர்ற இடம், இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ மெரைன் ஃபிஷ்க்கு எடுத்துக்காட்டு என்ன, அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங்ல மெரைன், ஃப்ரெஷ் வாட்டர், அக்வாரியம் கொடுத்துருவாங்க. நீங்க மேட்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி நீட்ல எக்ஸாம்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராக்டர்ஸ் வெர்சஸ் ஆஸ்டாக்டைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கான்ட்ராக்டைஸ் அப்படிங்கிறது கார்டிலேஜினஸ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்டிக்டைஸ் வந்து பேர்லயே இருக்க, ஆஸ்டியோ அப்படின்னா போன்ஸ் அப்படின்னு அர்த்தம், போனி ஃபிஷ். ஹேபிடேட் வளர்ந்த இடம். கான்ட்ராக்டைஸ் கடல்ல மட்டும்தான் இருக்கும், இவன் கடல்லையும் இருப்போம், ஃப்ரெஷ் வாட்டர்லயும் இருப்போம், அக்வாரியம்லயும் ஆஸ்டிக்டைஸா வளர்க்குறாங்க. மவுத் அப்படின்னு பார்க்கும்போது வென்ட்ரல் கீழே பார்த்துருப்போம், ஆஸ்டிக்டைஸ்ல டெர்மினல் டிப்ல இருக்கும் முன்னாடி. ஓப்பர் குளம் அப்படிங்கிறது இங்க இல்ல, இங்க ரெண்டு சைட்லயுமே ஓப்பர் குளம் இருக்கும், கில்ஸை கவர் பண்ணிட்டு இருக்கோம் மூடி. ஸ்கேல்ஸ் வந்து கான்ட்ராக்டைஸ்ல பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ், ஆஸ்டிக்டைஸ்ல சைக்ளாய்ட் ஆர் டீனாய்ட் ஸ்கேல்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட். ஏர் பிளேடர் கான்ட்ராக்டைஸ்ல இருக்காது, அதனால ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆஸ்டிக்டைஸ்ல ஏர் பிளேடர் இருக்கிறதுனால நல்லா மிதப்பாங்க. ஃபர்டிலைசேஷன்ங்கிறது கான்ட்ராக்டைஸ்ல இன்டர்னல், கிளாஸ்பர்ஸ் மெயின்ஸ்ல இருக்கு, அந்த கிளாஸ்பர்ஸ் தான் இன்டர்னல் அந்த ஃபர்டிலைசேஷனுக்கு, அந்த காப்புலேஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆஸ்டிக்டைஸ்ல எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. யங் ஒன்ஸ் வந்து விவி பேரஸ், குட்டி போடுறவங்க, இவங்க வந்து ஓவி பேரஸ், டைரக்ட் டெவலப்மெண்ட். யங் ஒன்ஸும் அடல்ட்டும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ த ஏர் பிளேடர் இன்க்ரீசஸ் ரேட் பாயன்சி, பாயன்சிங்கிறது மிதக்கிறது, ஞாபகம் வச்சுங்க. அது வந்து கான்ட்ராக்டர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு ஏர் பிளேடரே கிடையாதுங்கிற ரீசன் உங்களுக்கு தெரியணும். அடுத்த ஆம்பிபியா, தி டூயல் லைஃப் வெர்டிபிரேட்ஸ், அதாவது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும். ஆஸ் த நேம் இண்டிகேட்ஸ், ஆம்பிபியா அப்படிங்கிறது கிரீக் டவுன்ல இருந்து வந்தது நமக்கு. ஆம்பி அப்படின்னா டியூயல், ரெண்டுன்னு அர்த்தம். பிரயோஸ் அப்படின்னா லைஃப்னு அர்த்தம். தண்ணியிலையும் வாழும், நிலத்திலையும் வாழும். Amphibians can live in aquatic as well as terrestrial habitats. Habitat அப்படின்னா வளர்ற இடம், தண்ணிலையும் வாழும், நிலத்திலையும் வாழும். Most of them have two pairs of limbs. நாலு கால் அப்படி இருக்கும், ஓகேங்களா. பாடி அண்ட் ஸ்கின், பாடி இஸ் டிவைசிபிள் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க். தலை இருக்கும், உடம்பு இருக்கும், ஆனா கழுத்து இருக்காது, ஓகேங்களா. கழுத்து, நெக் ஆப்சென்ட். Tail may be present in some, சில இதுல வால் இருக்கலாம். The amphibian skin is moist. ஐயோ, அதை குடிக்கும் போது பல பலன் உண்மை, அவ்வளவு அருவருப்பா இருக்குங்க. நீங்க எங்க போய் குடிச்சீங்க சார் அப்படின்னா, பிஎஸ்சி பாட்டி படிக்கும்போது அலைட் சுவாலஜில போய் தவக்கலைய மயக்கம் போட்டு குத்துருவாங்க, குளோரோஃபார்ம் போட்டு. அதோட ஸ்கின்னை ஓபன் பண்ணி அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும், டேமேஜ் பண்ணாம. ஓகேங்க. So the amphibian skin is moist without scales. Scales இல்லாம. The eyes have eyelids. கண்ணு க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ண மாதிரி eyelids இருக்கு, ஓகேங்களா. The tympanum represents the air. நம்ம ஃப்ராக் பத்தி தனியாவே படிப்போம், அனிமல் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ்ல படிப்போம், எக்ஸாம்க்கு உண்டு. ஸோ டிம்பானம்ங்கிறது சிம்பிளா ஏர், எக்ஸ்டர்னல் ஏர் இருக்காது, டிம்பானம் தான் இருக்கும். ஓகே. க்ளோக்கா, ரெஸ்பிரேஷன், ஹார்ட் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். க்ளோக்காங்கிறது அலிமெண்ட்ரி கெனால், யூரினரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ஸ் ஓபன் இன்டு எ காமன் சேம்பர், அதை தான் க்ளோக்கான்னு சொல்றோம். க்ளோக்காங்கிறது ஒரு காமன் சேம்பர். அலிமெண்ட்ரி கெனால்ங்கிறது ஃபுட் அப்படியே போய் டைஜஷன் ஆகி பாஸ் ஆகி போறது. யூரினரிங்கிறது வேஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ்கிரீஷன், எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட். ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்பெர்ம் இதெல்லாம் ரிலீஸ் பண்றது. இது எல்லாமே ஒரு காமனான ஒரு சேம்பர், ஒரு ரூம் லைக் ஸ்ட்ரக்சர், அதுல வந்து ஓப்பன் ஆகுது. அது யாருன்னா க்ளோக்கா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் ஓப்பன்ஸ் இன்டு எக்ஸ்டீரியர். க்ளோக்கா வெளியில ஓப்பன், வெளியில ஓப்பன் ஆகி இதெல்லாம் வெளியில தாண்டது தான் க்ளோக்காவோட ஃபங்க்ஷன். ரெஸ்பிரேஷன் இஸ் பை கில்ஸ், லங்ஸ் அண்ட் ஸ்கின். இதை நீட் 2025ல கேட்டிருந்தாங்க. ஃப்ராக்ல ரெஸ்பிரேஷன் வந்து கில்ஸ், லங்ஸ், ஸ்கின் மூலியமா நடக்குது, மூணுமே ஹெல்ப் பண்ணுது. ஆல் த்ரீ ரூட்ஸ் இன் ஒன் அனிமல் அப்படின்னா அது ஆம்பிபியன் தான், ஃப்ராக். ஹார்ட் இஸ் 3 சேம்பர் ஹார்ட், 2 auricles and 1 ventricle இருக்கும். These are cold blooded animals. Cold blooded animals தான் வெளியில இருக்க டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி இவங்களோட டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். வெளியில
குறைஞ்சா இவங்களுக்கும் குறையும். அப்படியே மேட்ச் ஆகும். வெளியில ஜாஸ்தியானா இவங்களும் ஜாஸ்தியாகும். ரொம்ப வெயிலா இருந்தா குழி தோண்டி உள்ள போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அந்த வெயில இருந்து எஸ்கேப் ஆகிக்குவாங்க. ரொம்ப குளிர்னாலும் குழி தோண்டி உள்ள போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஓகே, குளிர்ல இருந்து தப்பிக்க. Sexes are separate, dioecious animal, male, female தனியா இருக்கும். Fertilization external. Externalனா என்னன்னு அர்த்தம்? மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் வாட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட்டர்ல தான் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் நடக்கும். தே ஆர் ஓவிபெரஸ், முட்டை போடுறவங்க. டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? யங் ஒன் வந்து லார்வல் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, அடல்ட் ஒன் தான் நம்ம அனிமலா இருப்பாங்க. இந்த லார்வல் ஸ்டேஜ்ல இருக்கிறது ஃப்ராக்ல டேட்போல், ஃப்ராக்ல டேட்போல் அப்படின்னு சொல்லுவோம். தலைப்பிரட்டைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் புஃபோட்டோடு தேரன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு ஃப்ராக் மாதிரி தான் இருக்கும். ஃப்ராகா நம்ம யூஸ்வலா சொல்ற தவக்கலை ஃப்ராக். ஹைலா ட்ரீ ஃப்ராக், மரத்துல இருக்கக்கூடிய தவக்கலை. சாலமெண்டரா, சாலமெண்டர் இந்த இதெல்லாம் இருக்காதுங்க, காடுகள்ல எல்லாம் இருக்கும் சாலமெண்டர். இக்தையோபிஸ் லிம்ப்லெஸ் ஆம்பிபியா, கால்கள் எதுவும் இருக்காது, கால் கைகள் இருக்காது, அதான் இக்தியோபிஸ். லிம்ப்லெஸ் ஆம்பிபியா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நோட் பண்ணிக்கணும். அடுத்து ரெப்டீலியா, ரெப்டைல்ஸ், கிரீப்பிங் வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெப்டைல்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து crocodile வருது. இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள டவுட் என்ன தெரியுங்களா? crocodile வந்து ஆம்பிபியானான்னு கேட்பாங்க. ஏன்னா crocodile தண்ணிக்குள்ள இருக்குது, அப்புறம் அது ஆறு குளம் ஏரியில தான் இருக்குது, எப்பயாவது தான் தரைக்கு வருது. அப்ப தரையிலையும் பாக்குறோம், தண்ணிலையும் பாக்குறோம். அப்ப அது ஆம்பிபியனா கிடையாது. crocodile ஆம்பிபியன் கிடையாது. crocodile ஒரு ரெப்டைல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெப்டைல்ஸ் எல்லாத்துக்குமே 3 chambered heart, ஆனா crocodileக்கு மட்டும் 4 chambered heart. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக்கான கேரக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ரெப்டைல், crocodile அப்படிங்கிறது ஊர்வன. crocodile அக்வாட்டிக் சொல்லலாம், அக்வாட்டிக் தண்ணியில இருக்கு, பட் ஊர்ந்து போகக்கூடிய அனிமல். ரெப்டைல்ல வச்சிருக்காங்க, ஆம்பிபியன் கிடையாது crocodile. டோன்ட் ஃபர்கெட். எல்லா ரெப்டைலுக்கும் 3 chambered heart, பட் crocodileக்கு மட்டும் 4 chambered heart. ஞாபகம் வச்சுக்கோங்க. The class name refers to the creeping and crawling mode of locomotion. அப்படியே ஊர்ந்து தவழ்ந்து போறது. லாட்டின்ல ரிப்பீர் ஆர் ரெப்டம் அப்படிப்பாங்க. creep or crawl லாட்டின்ல இருந்து ஆரிஜினேட் ஆகியிருக்கு. They are mostly terrestrial, லேண்ட்ல தான் இருப்பாங்க. ஸ்கின் அண்ட் இயர், அதோட ஸ்கின் வந்து ரொம்ப ரஃபா ட்ரையா ஸ்கேல்ஸோட இருக்கும். பாடி இஸ் கவர்டு பை ட்ரை கார்னிஃபைடு, முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின் இருக்கு. எபிடெர்மல் ஸ்கேல்ஸ் அதுல இருக்கு. வெளியில ஸ்கின்ல ஸ்கேல்ஸ் இருக்கு. ஆர் ஸ்கியூஸ், ஸ்கேல்ஸ் ஆர் கியூப்ஸ் இருக்கும். ஸ்கியூப் ஸ்கேல்ஸ் அந்த சொல் மேல சிதில் சிதிலா இருக்கிறது இல்ல. They do not have external ear opening. The tympanum represents the ear. எக்ஸ்டர்னலா காது தெரியாது, பட் டிம்பானம் காதா செயல்படுது, ஹியரிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. லிம்ஸ் when present of 2 pairs. ஒருவேளை லிம்ஸ் இருந்தா 2 பேர் இருக்கும், 4 இருக்கும். ஓகேங்க. ஸோ ஹார்ட், ஸ்கின், ஸ்கின் காஸ்ட், காஸ்டிங் அப்படிங்கிறது அந்த தோலை உரிக்கிறது. ரீப்ரொடக்ஷன் எக்ஸாம்பிள்ஸ் இதாங்க. ஹார்ட் இஸ் யூஸ்வலி 3 chambered. ஹார்ட் 3 chamber இருக்கும். ஆனா எக்ஸப்ஷன், நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம், 4 chambers in crocodile. crocodile ஒரு ரெப்டைல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்பிபியா கிடையாது. எல்லா ரெப்டைலுக்கும் 3 chambered heart, பட் crocodileக்கு மட்டும் 4 chambered heart. மறந்துடாதீங்க, கூட்டு பயிலுக்கு கேட்டாலும் சொல்லணும். They are poikilotherms. poikilothermsனா cold bladder. அப்படின்னா வெளியில டெம்பரேச்சர் குறைஞ்சா இவன் பாடி டெம்பரேச்சரும் குறையும். வெளியில பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா இவன் பாடி டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் சூடா இருக்கும்போது தண்ணிக்குள்ள போயிருவாங்க, ரொம்ப குளிரா இருந்தா வெளியில வருவாங்க. ஸ்கின் காஸ்ட், ஸ்னேக்ஸ், அந்த பாம்பு இருக்குல்லையா, லிசார்ட், பல்லிப்பியா, they shed their scales as skin cast. ஸோ வளர 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 அதோட தோலை உரிச்சிடும். அதுதான் ஸ்கின் காஸ்ட் அப்படிங்கிறாங்க. செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் ஃபீமேல் தனியா இருக்கும். ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல், வித்தின் ஃபீமேல் பாடிக்குள்ள டெபாசிஷன் ஆஃப் மேல் கேமெட் நடக்கும். வித்தின் ஃபீமேல் பாடி ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் நடக்கும். தே ஆர் ஓவிபெரஸ், முட்டை போட்டவங்க. டெவலப்மெண்ட் டைரக்ட், யங் ஒன்றும் மெச்சூர் ஒன்றும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, லார்வல் ஸ்டேஜ்ல இருக்காது. எக்ஸாம்பிள், ஷிலோன் அப்படிங்கிறது டர்ட்டில், டெஸ்டுடோ அப்படிங்கிறது டார்டாய்ஸ், கெமிலியான் அப்படிங்கிறது ட்ரீ லிசார்ட், மரத்து மேல இருக்கக்கூடிய பள்ளி, கெமிலியான். பச்சோந்தின்னு சொல்லுவாங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி கேமோஃபிளேஜ்,
அப்படிங்கிறாங்கல்ல, இடத்துக்கு தகுந்த மாதிரி எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த கலரை மாத்திக்கும். கெலோட்டஸ், கார்டன் லிசர்ட், தோட்டத்துல இருக்க பள்ளி, crocodile, அது தெரியும் முதல்ல. அலிகேட்டர் முதல்ல மாதிரி தான் இருக்கும். ஹெமிடாக்டைலஸ், ஹெமிடாக்டைலஸ்ங்கிறது நம்ம வீட்டுல செவத்துல பள்ளி பாக்குறோம்ல, அதான் ஹெமிடாக்டைலஸ். நஜா நஜா, கோப்ரா, பாய்ஸ்னஸ், ஹைலி பாய்ஸ்னஸ் பாம்பு. பங்காரஸ், பங்காரஸ் அப்படிங்கிறது கிரைட், அதுவும் பாய்ஸ்னஸ் தான். வைப்பர், வைப்பரா, வைப்பர் பாய்ஸ்னஸ் தான். சேனா ரசம் பாம்பல். ஓகே, ரொம்ப டேஞ்சரஸ். நெக்ஸ்ட்ங்க எய்ட்ஸ். எய்ட்ஸ் அப்படிங்கிறது பறவைகள் எல்லாம் இதுல வந்துருவாங்க. எய்ட்ஸ், ஏவியேஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிருக்கீங்க. எய்ம்னாலே பறக்கிறதுன்னு அர்த்தம். So the characteristic feature of eggs are the presence of feathers. அதுக்கு ரெக்க இருக்கும். So பறக்கும். Most of them can fly except flightless bird ostrich. Ostrich வந்து ரொம்ப பெரிய பறவையா இருக்கும். அதோட எக்ல 40 பேர் ஏறி நிக்கலாம். ஷெல் அவ்வளவு திக்கா இருக்கும். அதுல அவங்களுக்கு தெரியும். சிங்கிள் லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் செல்னா ஆஸ்ட்ரிச் எக் தான். ஓகே. They possess a beak. கொத்தி திங்கிறதுக்கு அழகுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. தமிழ்ல வந்து அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. கொத்தி திங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த 4 limbs தான் உங்களுக்கு விங்ஸா மாடிஃபை ஆயிருக்கு. முன்னாடி இருக்க 2 கைகள் மாதிரி இருக்கிறது தான் ரெக்கையா மாறி இருக்கு. Hind limbs and scale. The hind limbs generally have scales. Hind limbs தான் பின்னாடி இருக்கிறது, அதுல ஸ்கேல்ஸோட இருக்கும். ஸ்கேல்ஸ்ங்கிறது ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கிறது, அந்த ட்ரைனஸ் மெயின்டைன் பண்றது, ஈரப்படாம இருக்கிறது. அண்ட் ஆர் மாடிஃபைட் ஃபார் வாக்கிங். ஹிண்ட் லிம்ஸ் பின்னாடி இருக்கிறது வாக்கிங்காக மாடிஃபை இருக்கு. சம்டைம்ஸ் ஸ்விம்மிங்காக, கோழிலாம் இருக்குன்னா நடக்கிறதுக்காக, வாத்துல ஸ்விம்மிங்காக. டக் சொல்றோம்ல, கிளாஸ்பிங் ட்ரீ பிரான்ச்சஸ். ஸோ ட்ரீ பிரான்ச்சஸ் மேல புடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின் இஸ் ட்ரை வித்வுட் கிளாண்ட்ஸ். எந்த கிளாண்டும் இருக்காது, ட்ரையா இருக்கும். ஸோ தட் அது பறக்கிறப்ப வெயிட்லெஸ்ஸா இருக்க ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? வாய்ஸ் எல்லாம் கிளியரா தான் கேக்குதுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் வரலையா? எப்ப இருந்து வரல? 6:52 சொல்லியிருக்கீங்க. இப்ப டைம் என்ன ஆகுது? இப்ப வாய்ஸ் வருதுங்களா? வாய்ஸ் வரலையா? 6:52 இருந்து வாய்ஸ் வரலையா? இப்ப வாய்ஸ் வந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் வரலைங்களா? வாய்ஸ் வராமையா இவ்வளவு நேரம் கவனிச்சிட்டு இருக்கீங்க? வாய்ஸ் வருதா வரலைங்களா? ஒரே ஒரு தடவை சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஓகே, வருது. வாய்ஸ் கிளியர். ஓகே ஓகே ஓகே. So except the oil gland at the base of the tail. டெயிலுக்கு கீழே ஆயில் கிளாண்ட் இருக்கு, மத்த எந்த கிளாண்டும் கிடையாது. அதாவது ஸ்வெட் கிளாண்ட்னு சொல்லுவாங்க, வேர்க்கும், அதெல்லாம் இதுக்கு இருக்காது. டெயிலுக்கு கீழே ஆயில் கிளாண்ட் இருக்கு. அதர் தன் தட் பாடியில கிளாண்ட் எதுவும் கிடையாது. கிளாண்ட்னாலே சம்திங் இட் இஸ் கோயிங் டு செக்ரீட் அப்படின்னு அர்த்தம். ஆயில் கிளாண்ட்னா ஆயில செக்ரீட் பண்ணுது, சுரக்கிறது, ஆயில சுரக்குது. ஆயில் கிளாண்ட் டெயிலுக்கு கீழே இருக்கு. பட் தேர் இஸ் நோ கிளாண்ட், வித்தவுட் எனி கிளாண்ட். ஓகேங்க, இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க நோட் பண்ண வேண்டியது பக்கத்துல. அடுத்து ஸோ ஃபிளைட் அடாப்ஷன்ஸ், ஹார்ட் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸ்கெல்டன் அப்படின்னு பார்க்கும்போது எண்டோஸ்கெல்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைடு, போனி, போன்ஸ் இருக்கும். சிக்கன்ல சாப்பிடும்போது கடிச்சு கடிச்சு திங்கிறாங்க இல்லையா, போன்ஸ். ஓகே, இந்த லாங் போன்ஸ் ஆர் ஹாலோ, போனுக்கு நடுவுல ஓட்டை இருக்கும், வித் ஏர் கேவிட்டிஸ், நியூமேட்டிக். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூமேட்டிக் அப்படின்னா பார்த்தோம்னா நீமோ, பீஸ் ஐலண்ட். ஓகேங்களா? நீமோ அப்படின்னாலே ஏர், ஏர் ஃபில்டு போன்ஸ் இருக்கு. எதுக்காக? வெயிட்லெஸ்ஸா இருக்கும், பறக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதனால. ஓகே, டைஜஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன். டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஹாஸ் அடிஷனல் சேம்பர்ஸ். கிராப் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது, கிசார்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஸோ இந்த கிராப், கிசார்ட் இதெல்லாம் வந்து ஃபுட்டை அரைக்கிறதுக்கு, ஃபுட்டை கிரைண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெஸ்பிரேஷன் இஸ் பை லங்ஸ். ஏர் சாக்ஸ் கனெக்டட் டு லங்ஸ் சப்ளிமெண்ட் ரெஸ்பிரேஷன். ஸோ லங்ஸ்ல வந்து ஏர் சாக்ஸ் இருக்கு, நம்ம அல்வியோலைன்னு சொல்றோம் இல்லையா, அது ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது லங்ஸ்ல. ஹார்ட் அண்ட் டெம்பரேச்சர். ஹார்ட் கம்ப்ளீட்லி 4 chambered with 2 arteries and 2 ventricles. Okay. They are warm blooded. Warm blooded na enna artham? வெளியில டெம்பரேச்சர் மாறினாலும் பாடி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும்.
எக்ஸ்டர்னல் வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி பாடியில சேஞ்சஸ் வராது. அதுதான் வார்ம் பிளட். நம்மளாம் வார்ம் பிளட் தான். ஹோமியோதெர்மஸ். ஸோ ஏபிள் டு மெயின்டைன் a கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். பாடி டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சுக்கும். வெளியில வெயில் அடிச்சாலும் சரி, குளிர் அடிச்சாலும் சரி, இதோட பாடி டெம்பரேச்சர் எந்த சேஞ்சும் வராது, அஃபெக்ட் ஆகாது எக்ஸ்டர்னல் சேஞ்சினால. செக்ஸஸ் ஆர் செப்பரேட். மேல் ஃபீமேல் தனியா இருக்கும். ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல் பட் ஓவி பேரஸ், முட்டை போடுறது. அண்ட் டெவலப்மெண்ட் வந்து டைரக்ட் யங் ஒன்னும் மெச்சூர் ஒன்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கார்பஸ், க்ரோ, காக்கா. கொலும்பா, பீஜியன். பீஜியன்னா என்னங்க? புறா. சிட்டப்புலா, பேரட். ஸ்லூபியூ, ஆஸ்ட்ரிச். பேவோ, பீகாக், மயில். தேசிய பறவை, நேஷனல் பேர்ட். ஆப்டினோடைட்ஸ், பெங்குயின். பெங்குயின் ஒரு பேர்ட். நியோஃப்ரான், வல்ச்சர். வல்ச்சர் உங்களுக்கு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்டினோடைட்ஸ். ஆப்டினோடைட்ஸ் அப்படிங்கிறது பெங்குயின். பெங்குயின் ஒரு பேர்டு, முட்டை போடும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்குயின். ஓகே. மேமாலியா, the milk producing vertebrates. மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேமல்ஸோட கேரக்டர், இந்த ஸ்கின்ல ஹேர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யங் ஒன்ஸ் குட்டி போடுபவை, விவி பேரஸா இருப்பாங்க. குட்டி போட்டு அது நல்லா டெவலப் ஆகிற வரைக்கும் ஃபீட் பண்ணுவாங்க, மில்க் ஃபீட் பண்ணுவாங்க. அதான் மேமரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேமரி கிளான்ஸோட இருக்கிறதுனால அது வந்து மேமாலியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தே ஆர் ஃபவுண்ட் இன் வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட்ஸ். மலையிலயும் இருக்கும், காட்டுலயும் இருக்கும், நிலத்துலயும் இருக்கும், தண்ணிலயும் இருக்கும். வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட்ஸ்ல இருக்குது. போலார் ஐஸ் கேப்ஸ்ல இருக்கும். டெசர்ட்ஸ், பாலைவனத்துல இருக்கு. மவுண்டைன்ஸ், மலைகள் இருக்கு. ஃபாரஸ்ட் காடுகள் இருக்கு. கிராஸ்லேண்ட்ல இருக்கு. டார்க் கேவ்ஸ், புகைகளுக்குள்ள. இந்த வவ்வால் இருக்கு பாத்தீங்களா, பேட்ஸ், அதெல்லாம் புகைகளுக்குள்ளதான் இருக்கு. அதான் some of them have adapted to fly or live in water. தண்ணியிலையும் வாழக்கூடியது யாரு? இந்த வேல், ப்ளூ வேல் இருக்கு இல்லையா, அது வந்து தண்ணியில வாழ்ந்து இல்லையா. ப்ளூ வேல், நீல திமிங்கலம், பெரிய அனிமல், 40 யானைக்கு ஈக்குவலா பெருசா இருக்கும். அது ஒரு மேமல் வருந்தாங்க. The unique mammalian characters பார்த்தா the most unique characters, இதுல மட்டும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, milk producing glands இருக்கு. ஸோ தட் யங் ஒன்ஸ்க்கு ஃபீட் பண்றதுக்கு, ஃபுட் கொடுக்கறதுக்கு mammary glands, by which the young ones are nourished. நியூட்ரிஷன் அவரோட யங் ஒன்ஸ்க்கு அதுல இருந்தா கிடைக்குது, அவங்க ஃபீட் பண்றதுனால. they have 2 pairs of limbs adapted for walking, நடக்கிறதுக்கு, ரன்னிங், ஓடுறதுக்கு, கிளைம்பிங், குரங்கு மரத்து மேல ஏறிட்டீங்களா அதான், பரோயிங், பறிக்கிறதுக்கு, ஸ்விம்மிங், நீந்தறதுக்கு, ஃபிளைங், பறக்கிறதுக்கு. அந்த மாதிரி பேட்ஸ்ல எல்லாம் ஃபிளைங்காக 4 விங்ஸ் வந்து அடாப்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ ஹேர், பின்னே, டீத், ஹார்ட், இதெல்லாம். ஹேர் அப்படிங்கிறது ஸ்கின் ஆஃப் மேமல்ஸ்ல ஹேர் இருக்கு, அது ஒரு யூனிக் ஸ்பெஷல் கேரக்டர். பின்னே அப்படின்னா எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஆர் பின்னா இருக்கு. எக்ஸ்டர்னல் இயர்ஸ் மேமல்ஸ் இருக்கு. டீத், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்கு. நம்ம பல்லு, ஓகேங்களா, டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருந்துச்சு, இப்ப நமக்கு இல்ல. ஓகே. ஹார்ட் இஸ் 4 சேம்பர்ட். தே ஆர் ஹோமியோதெர்மஸ். ஹோமியோதெர்மஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமியோதெர்மஸ்னா வார்ம் பிளட்டட் அனிமல், பொய்க்ளோதெர்ம்ஸ்னா கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், ஹோமியோதெர்மஸ்னா வார்ம் பிளட்டட். எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் மாறினாலும் நம்மள அதை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்குவோம். ஸோ 4 சேம்பர்ட் ஹார்ட், 2 atria, 2 ventricle இருக்கு. Respiration is by lungs. Sexes are separate, male, female தனியா இருக்கும். Fertilization internal, within female body, male gamete, female gamete fusion நடக்கும். They are viviparous, குட்டி போடுறவங்க. எக்ஸெப்ஷன் இருக்காங்க. எக்ஸெப்ஷன்னா முட்டை போடுற மேமலும் இருக்கு, பட் மோஸ்ட்லி விவிபேர்ஸ், குட்டி போடுபவர்கள். டெவலப்மெண்ட் வந்து யங் ஒன்றும் மெச்சூர் ஒன்றும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ ஓவிபேரஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சார்? மேமல்ஸ்ல இது ரொம்ப ரேர். மேமல்ஸ்ல முட்டை போடுறது ரொம்ப ரேர். அது யாருன்னா ஆர்னித்தோரின்கஸ். ஆர்னித்தோரின்கஸ், பிளாட்டிபஸ் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. விவிபேரஸ்க்கு மேக்ரோபஸ், கங்காரு அந்த பவுச்சோட இருக்கும். டிரோபஸ், ஃப்ளைங் ஃபாக்ஸ். கெமிலியஸ், கேமல். மெக்காக்கா, மங்கி. மக்காக்கா, மங்கி. ராக்டஸ், ராட். கேனிஸ், டாக். ஃபெலிஸ், கேட். எலிபஸ், எலிஃபண்ட். ஹோமோசேபியன்ஸ், ஹியூமன். இவங்க தான் மேமல்ஸ்லாம் வந்துருவாங்க.
ஓகே, வெர்டிபிரேட்டா கிளாஸஸ் அட் ஒன் கிளான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைக்ளோஸ்டோமேட்டா, கான்ட்ராக்டஸ், ஆஸ்டிக்டைஸ், ஆம்பிபியா, ரெப்டிலியா, ஏவ்ஸ், மேமலியா இதெல்லாம் இருக்கு. ஸோ இதோட இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இந்த ஒரு பிபிடியை நான் உங்களுக்கு நோட்ஸா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ இந்த ரிவிஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க படிச்சுக்கலாம். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் அனிமல் கிங்டம். நெக்ஸ்ட் நம்ம வந்து மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு சண்டே மார்னிங் கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதோட நோட்ஸ், கிளியர் நோட்ஸ், பிரிண்டபிள் நோட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு நடத்துனதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். அண்ட் லைவ் கிளாஸ்ல அட்லீஸ்ட் ஒருத்தராவது லைவ்ல இருந்தீங்கன்னா தான் லைவ் கிளாஸ் உங்களுக்கு என்ன ஆகும், டெலிகாஸ்ட் ஆகும். இல்லைன்னா லைவ் ஆட்டோமேட்டிக்கா ஆப் கட் ஆயிடும். எந்த ஸ்டூடெண்ட்டும் இல்லை நீ ஒன்று பாடம் நடத்த தேவையில்ல, வெளியே போன என்ன வெளியே அனுப்பிடும். அதனால இன்னைக்கு லைவ்ல இருந்த 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட தேங்க்ஸ், ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேங்க. விஷால் சொல்லுங்க, என்ன டவுட்? விஷால் ஸ்கேன் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க சார். நான் இப்ப தமிழ் மீடியம் சார், எப்படி சார்? தமிழ் மீடியத்துக்கு நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் நடத்துறது உங்களுக்கு புரியுதாப்பா? புரியுது சார், தமிழ் மீடியம். ஓகே, நான் தமிழ் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் நோட்ஸும் நான் சைடு பை சைடு இமேஜ் சார். ஓகேயா? ஓகே சார். சாப்டர் வைஸ் தமிழ் நோட்ஸ் நான் உங்களுக்கு ஆப்லயே போட ஆரம்பிச்சேன். கண்டிப்பா. அதுக்கு இல்ல சார், இங்கிலீஷ்லயே படிக்கலாம்னு பாக்கலாம். இங்கிலீஷ்லயே படிக்கிறது தான் அப்ரிஷியபிள். நான் இதை சொன்னா நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சுக்குவாங்கன்னு தான் நான் உங்ககிட்ட அப்படி சொல்லல. இங்கிலீஷ்ல தான் படிக்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்க ரிப்பீட் பண்றீங்களா ஃப்ரெஷர் ஆப்பா? இல்ல சார், நான் ரிப்பீட் பண்றேன் சார். சரிப்பா, ரொம்ப நல்லது. ஏன் இங்கிலீஷ்ல படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஒரு 2 ரீசன், மெயினான ரீசன். ரீசன் நம்பர் 1 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ரீசன், உங்களுக்கு அந்த நீட் எக்ஸாமுக்குன்னு விடுற இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கொஸ்டின் தப்பா டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கிறது தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ தமிழ்ல இருக்க வெர்ஷன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தப்பா இருந்தா கூட இங்கிலீஷ்ல கரெக்டா டைப் ஆயிருந்தா அந்த கொஸ்டினுக்கு நீங்க சரியான ஆன்சர் எழுதினா மட்டும்தான் மார்க். தப்பான மீனிங்ல டிரான்ஸ்லேட் ஆகி தப்பா நம்ம ஆன்சர் பண்ணுனா நமக்கு மார்க் கிடையாது, -1. அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்பெஷலிஸ்ட் ஃபைனல் கொடுத்துருவாங்க. நான் தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கோ அல்லது எனி அதர் லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ், அவங்க கேரளா சூஸ் பண்ணலாம், மலையாளம், கன்னடம் அப்படி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் இருக்கும், தமிழ்லயும் கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும். எதுக்காக அவன் அப்படி கொடுக்குறான்? மொழியாக்கம், அதாவது மொழிபெயர்ப்பு செய்யும் போது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பு நடந்துருச்சுன்னா இங்கிலீஷ் 1 அதுதான் கரெக்ட், அதுக்குதான் ஆன்சர் என்னவோ அதுதான் நாங்க ஃபைனல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒன்று. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, நீங்க ரைட் ஆஃப்டர் நீட் முடிச்சு நல்ல மார்க் வாங்கி எம்பிபிஎஸ் அட்மிஷன் பண்ணி போகும்போது உங்களுக்கு எம்பிபிஎஸ்ல எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஈவன் உங்களுக்கு தமிழாக்கம் பண்ணி புக் வச்சிருந்தா கூட எக்ஸாம் எழுத போறது இங்கிலீஷ்ல தான் எழுத போறீங்க. தொக்கடின்னு போய் காலேஜ்ல இங்கிலீஷ்ல படிக்கிறது டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால இங்கிலீஷ்லயே படிக்கிறது. அதுல உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகுதா? அது சம்பந்தமா என்ன கேக்குறீங்க சார்? அதெல்லாம் இல்ல சார். இப்ப என்சிஆர்டி படிக்கணும்ல சார். என்னப்பா? அது எப்படி அது புரியுது சார், என்சிஆர்டி புரியுது. அது எப்படி மனப்பாடம் பண்றதுதான் சார் கொஞ்சம். மனப்பாடம் பண்ணவே வேணாம் கண்ணு. நீங்க மனப்பாடமே பண்ணாதீங்க, படிங்க, புரிஞ்சுக்குங்க. எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கண்டிப்பா மனப்பாடம் பண்றோம். அதாவது இந்த கான்செப்ட் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபேக்ட், நம்பர்ஸ் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். பட் இப்ப பிசிஆர் டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பிசிஆர் டெக்னிக்னு ஒண்ணு இருக்குன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ஆர்டர் ஞாபகம். ஜஸ்ட் நீங்க ரைட் பண்ணுங்க. ஸ்டிக்கி நோட்ஸ்னு ஒண்ணு சொல்லுவோம், நம்ம பேப்பர்ல எழுதி நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய 4 செவத்துல ஒரு சைடு பாட்னி, ஒரு சைடு பிசிக்ஸ், ஒரு சைடு கெமிஸ்ட்ரி, ஒரு சைடு சுவாலஜின்னு வச்சுக்கோங்க. சோ எக்ஸாம்பிள்ஸ் உங்க கண்ணு முன்னாடி தெரியுற மாதிரி எழுதி ஒட்ட வச்சுட்டு டெய்லி காலையில எழுந்திரிச்சதான் அவங்கதான் உங்களுக்கு வந்து கடவுள், எழுந்திரிச்சு பார்க்கணும். அப்போ நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நம்ம மெமரியில வச்சுக்க வேண்டிய எக்ஸாம்பிள்ஸ், ஃபார்முலா இதை எழுதி ஒட்ட வைங்க. 100% சொல்றேன், உங்களோட மார்க் அதனால இம்ப்ரூவ் ஆகிறத நீங்க விசிபிளா பாப்பீங்க. கொஸ்டின் தான் சார், கொஸ்டின் பண்ணும்போது தான் சார் அதிகமா மிஸ்டேக் வருது எனக்கு. கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது மிஸ்டேக் நிறைய வருது அப்படின்னா, ஒண்ணு நீங்க கொஸ்டின் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, இல்லைன்னா
அந்த கான்செப்ட்ல நீங்க கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க. திருப்பி அந்த கான்செப்ட படிச்சுட்டு அந்த கொஸ்டினை எழுதணும். அண்ட் ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எங்கெல்லாம் எப்பெல்லாம் கொஸ்டின் எந்த டாபிக்லாம் தப்பு பண்றீங்களோ அந்த டாபிக்ல 50-60 கொஸ்டின்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அப்படின்னா அதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டீங்க. சோ தட் அப்படி ஓவர் கம் பண்ணிடலாம் நீங்க. அதான் சார் கொஸ்டின்ல தான் சார் படிக்கிறது கூட படிச்சு மனப்பாடம் பண்ணிடுறேன். கொஸ்டின் பண்ணும்போது தான் ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் தான் கொஸ்டின் படிச்சு மனப்பாடம் பண்றது மட்டும் இல்ல, புரிஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கணும். ரெண்டாவது அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரியணும். இப்போ உதாரணத்துக்கு அக்னாதா அப்படிங்கிறது ஜாலஸ் விஷ்ணு மனப்பாடம் பண்ணா மட்டும் போதாது. அதுல இருக்கக்கூடிய மீனிங் அக்னாதா ஏ அப்படின்னா ஆப்சன்ட்ங்கிறதுனாலதான் ப்ரீஃபிக்ஸ்ல ஏ போட்டிருக்காங்க. அப்ப அக்னாதா அப்படின்னா ஜாஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ வித்தவுட் ஜா அப்படிங்கிற மீனிங் கொஸ்டின்ல ஈஸியா மேட்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்ல. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பயாலஜிலயும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ப்பா. அண்ட் உங்களோட கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்றீங்க அப்படிதானே? இல்ல சார், செகண்ட் டைம் இட்ஸ் ஓகே. செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்க இது வரைக்கும் பண்ணாத விஷயம் நிறைய கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணாதது, அத பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு புக் சஜஷன் குரூப்ல போடுறேன். ஓகேங்களா? சரி, பை பிராக்டிசிங் கொஸ்டின் கண்டிப்பா இதை ஈஸியா உங்களால ஓவர்கம் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் நான் இங்கிலீஷ் மீடியம் தான் சார் எடுத்தேனே, அதனால தான். ஓகே ஓகேப்பா, தேங்க்ஸ். லாஸ்ட் இயர் இங்கிலீஷ் மீடியம் எடுத்தீங்க, அதுல ஒண்ணு அதை கண்டினியூ பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. வேற எதுவும் டவுட் இருக்காப்பா? இல்ல சார், வேற சரிப்பா, ஐ வில் ஹெல்ப் யூ. உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்தா கூட அடுத்தடுத்த கிளாஸ்ல நீங்க கேளுங்க. படிக்கிறதுல சிரமம் வந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். ஓகேயா? மார்க்காலஜி தான் சார் புரியாது. மார்க்காலஜி நம்ம நடத்துவோம். நெக்ஸ்ட் நம்ம மார்க்காலஜி நடத்த போறோம். நம்ம நடத்துறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் வராது. டோன்ட் வரி. மார்க்காலஜி ரொம்ப ஈஸி. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரியா? அந்த டேர்ம்ஸ் புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம மார்க்காலஜி ஆரம்பிக்கிறோம். 100% ஐ அஷ்யூர் யூ தட் ஆஃப்டர் மார்க்காலஜி கிளாஸ் உங்களுக்கு மார்க்காலஜி மட்டும் தான் புரிய மாட்டேங்குது, மார்க்காலஜி ரொம்ப நல்லா புரியுது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா? ஓகே, ஓகே, ஆல் தி பெஸ்ட். வேற யாருக்காவது கேட்கணுமா கொஸ்டின்? சரி, நம்ம நாளைக்கு